ஐ லைக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ் தன்வந்திரி ஃபுட்ஸ். ஸோ அவங்களோட அந்த ஒரு லிஸ்ட்டு பார்த்தேங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு பொடியில் ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்காங்க, தொக்கில் ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுவும் மெயினாக பேச்சுலராக சிங்கிள் ரூமில் இருக்க எனக்குலாம் அந்த தொக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட மெனு நான் இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ பொடியில் வந்துட்டு இட்லி பொடி, பருப்பு பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை, நிலக்கடலை, எள்ளு, கொள்ளு, ரைமிங்காக எள்ளு கொள்ளு ரைமிங்காக வச்சுருக்கீங்க ப்ரோ, சூப்பர். ஸோ முருங்கைக்கீரை, பிரண்டை, வல்லாரை, சாம்பார், புளிக்குழம்பு, கறிக்குழம்பு, ரசப்பொடி. ஸோ ப்ரோ ரசத்துக்கெலாம் பொடி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என்றைக்கோ ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன் பெங்களூரில். ஸோ அண்டு தொக்கு வகையில் பூண்டு, கறிவேப்பிலை, பாவக்காய், பிரண்டை, வாழைப்பூ, தக்காளி, வல்லாரை, மல்லித்தலை, சின்ன வெங்காயம், கோவக்காய். ஸோ இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்டு மெயினாக இந்த தயிர் சாதத்துக்கெலாம் ஊறுகாய் எல்லாமே என்னால் சாப்பிடவே முடியாதுங்க. ஸோ ஊறுகாயில் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், மாங்காய், ஸோ இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அண்டு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, நான் ஊருக்கு வந்துட்டு ஒரு டைம் பெங்களூர் போகும்போதும் நான் வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ 2-3 பேக் வாங்கிட்டு போய் ஸ்டாக் வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அசட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அவரோடது இன்றைக்கி ஒரு ஆட் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக சார் நான் அக்கா கூட நானும் வருவேங்க சார். எனக்கும் நீங்கள் ஆஃபர் தரணும், இல்லை நானும் அதே இடத்துல உட்காந்து அழுவேன். ரைட் சார்? எஸ் சார். ஸோ அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் ஸ்குவாட் 6, தாஜ் டான்ஸ் ஹப், லேடி அவென்யூ, ஈரோடு ஹோப்ஸ் ரைசிங். ஸோ எங்களோட ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே வந்துட்டு எகைன் அண்ட் எகைன் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அடுத்து வந்து நான் ஒருத்தரை கூப்பிட்றேன். இவர் வராரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நிறையா கேர்ள்ஸ்லேருந்து கால் வர ஆரம்பிச்சிது எங்கள் டீமுக்கு. எனக்கு டிக்கெட்ஸ் வேணும், நான் வந்தால் அவர் கூட பார்க்கணும். அண்ட் மெயினாக எங்கள் அக்கா ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு எதுக்கு அப்படின்னா அவரோட நம்பர் எனக்கு வேணும், நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் ஈவெண்ட்டுக்கு வரேன், இல்லைனா வரமாட்டேன். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் மெயினாக விஜய் மாயா அவர் வராருன்னு கன்ஃபார்ம் ஆனது டெய்லி ஈவெண்ட்டை பற்றி பேசும்போது அவரோட பேர் எடுக்காமல் இந்த அக்கா நீ முடித்ததே இல்லை. ஏன்னா நீ ஈவெண்ட் முடித்ததுக்கப்புறம் நான் அவர் கூட ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் நான் எடுப்பேன், நான் எடுத்துகிட்டு தான் அவர் அனுப்புவேன், இல்லைனா நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ லெட் அஸ் வெல்கம் விஜய் டிவி ஃபேம் சகாதேவன் ப்ரோ டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். எவ்ரிவன் கிவ் அப் அ ஹேண்ட் ப்ளீஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் கேர்ள்ஸ் ஃபேன் பேஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, என் காலேஜ்னு எடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். அது ஸோ அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. எப்படி இவங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு கைக்குள்ளே அடக்குனீங்க? சீரியஸாக எனக்கே தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். மேம் ஷாலினி மேம் அவங்க என்ன எங்கேயோ இருந்த என்ன நிறைய ஸ்டேஜுக்கு மேலே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் எல்லா ஸ்டேஜ்லையுமே தேங்க்ஸ் சொல்ல உங்களை கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் விஜய் மாயா ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டி மேலே நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு கேர்ள்ஸ் ஃபேன் பேஸில் நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட அந்த ஜேர்னினால் அந்த ஃபேன் பேஸ் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் கண்டிப்பாக. அவங்க ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது, என்னோட தோழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்தே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. தோழிகளை தாண்டி தங்கைகள் அந்த மாதிரி போயிடலாமா? தங்கைகள் எல்லாருமே தங்கைகள், அப்புறம் நிறைய தங்கைகள் இருக்கு. நிறைய தங்கைகள் எல்லாருமே இல்லை, எல்லாருமே இல்லை, எல்லாருமே தங்கைகள், எல்லாருமே தங்கைகள். ஓகே, உங்களோட அந்த ஜேர்னி பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்களேன். நானும் ஃபஸ்ட்டு ரீல்ஸை தான் ஆரம்பித்தேன். டெலிவிஷனுக்குள்ளே போகிறதுக்குமே எனக்கு ரீல்ஸ் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா நமக்கு எல்லா ஷோஸ்லையுமே ஈஸியாக சான்ஸ் கிடைச்சிடாது. ஓகேங்களா, நம்மளை வந்து ஈஸியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் எல்லா ஆடிஷன்லையுமே நம்மளுடைய ஐடி பார்க்குறாங்க. இன்ஸ்டா நிறைய பேர் கலாய்ப்பாங்க. இங்கே நிறைய ரீல்ஸ் கிரியேட்டர் இருக்கீங்கள, அவங்களாம் கை தூக்குங்க. ரீல்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் யாரும் இல்லையா? இருக்கீங்கள. ஓகே, சில பேர் அதை கலாய்ப்பாங்க. நமக்கு எல்லா ஸ்டேஜுமே பெரிய ஸ்டேஜ் தான். ஓகேங்களா, நம்மளால் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது இல்லையா? நம்மளை இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அவங்கள பார்க்க வைக்கிறோம். ஸோ அதனால் கலாய்க்கிறவங்க யாரும் கண்டுக்காதாங்க. நானும் நிறைய கலாய் வாங்கினவன் தான், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணவன் தான், கற்றுக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் பெட்டராக பண்ணல. ஸோ அப்படியே எனக்கு சான்ஸ் கிடச்சி தான் நம்ம சேனல் வரைக்கும் போனேன். அதுக்கு அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஷாலினி மேம் அந்த மாதிரி சில பேர் கண்ணில் பட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேலே போயிடலாம். உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் மேலே வருவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ப்ரோ. அண்ட் ஃபியூ கொஷின்ஸ். உங்களோட அந்த ஒரு ஜேர்னிலேயே உங்களுக்கு ரொம்ப மெமரபிள் எனக்கு ரொம்ப இது பிடிச்ச மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னால் மறக்கவே முடியாது இந்த மூமெண்ட் அப்படின்னா? ஃபேன் சைடா இல்லை சேனல் சைடுங்கிறது?
ரெண்டுமே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேன் சைட் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தனி ஒரு ரீலை நாங்கள் ஓட்டிடுவோம், அதை வச்சு 1 மில்லியன் அடிச்சிருவோம். திருப்பூரில் ஒரு அக்கா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. அந்த ஸ்டோரியே போட்டிருந்தேன். லைக் அவங்க ரொம்ப பெயினாக இருக்க டைமில் என்னுடைய அந்த ரீல்ஸ் நான் காமெடி பண்ணுவேன், அதை பார்த்து நிறைய சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சிரித்தேன், அதை நான் ஐடியிலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட இந்த ஃபேன்ஸில் ஏதாவது ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், ஏதாவது இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் வர்றது, ரேக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஃபோன் நம்பர் வாங்கி கலாய்க்கிறது? அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை ப்ரோ. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, மாயா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே? அந்த மாதிரி இல்லை தானே ப்ரோ. நீங்கள் நாளைக்கு எங்கள் காலேஜுக்கு வந்தீங்கனாலே ஒரு கேர்ள்ஸ் ஆர்மியே உங்களை சரௌண்ட் பண்ணிடும். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது 1-2 சொல்லுங்களேன். அப்படின்னா நாங்கள் மியூட் பண்ணிடுறோம், இல்லை ஆடியோ அப்படியே நாங்கள் பீப் பண்ணி மியூட் பண்ணிடுறோம். அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை, அந்தளவுக்கு வளரலன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். அக்கா அடிப்பாங்களா ப்ரோ? யாரு ப்ரோ? அக்கா அடிப்பாங்களா? உங்கள் அக்கா அதுக்கு அடிப்பாங்க? ஏன் அக்கா இல்லை ப்ரோ, உங்களோட லவ்வர் எனக்கு அக்கா அண்ணி அந்த ஆங்கிள் நான் இருந்துச்சு, அதெல்லாம் அப்போவே ஊற்றிக்கிச்சு ப்ரோ. நீங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. அப்போ அப்படி இல்லை கண்டிப்பாக. ஸோ ஓகே, நீங்கள் மேலே ஃபன் ஜோன் போனீங்க. ஸோ அது எந்த மாதிரிலாம் இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி சீரியஸாக சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு. எல்லா கேமுமே எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாமே கிட்ஸை கூப்பிட்டு வந்து மேலே ப்ளே பண்ணலாம். இப்போ சம்மர் வேறு நிறையா வருது இல்லைங்களா, எல்லோரும் வீட்லேயே வச்சுட்டு இல்லாமல் இங்கே கூப்பிட்டு வாங்க, நிறைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுமே விளையாடலாம் போல, நிறைய கேம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போகும்போது அப்துல் ப்ரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நம்ம கண்டிப்பாக மேம் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மேம் இந்த டீலிங் எப்போ நீங்கள் சைடில் முடிச்சிங்க? நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதா ப்ரோ சொல்கிறாரு. இதை பேசி டீல் பேசிட்டீங்க. பேசுனதை கேட்டேன், அந்த 50%. ஓகே அதில் நானும் அடாயிக்கிறேன். மேம் ஃபிக்ஸே ஆகிட்டாங்க. நீங்கள் 50, மாயா 50, 2 பேரும் போட்டிங்களே ஃபன் ஜோன் கூட்டு போகிறத நாங்கள் எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஓகே ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்குள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஷோர் கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் ஒரு 2-3 ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்தீங்க லாஸ்ட்டில். அப்படின்னா நானும் மாயெல்லாம் கூட எல்லாருமே சேர்ந்து நாங்களும் ட்ரெண்ட் ஆயிடுவோம். யா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னையும் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ண ஒரு பர்சன் அவங்க தான். டே தம்பி வந்து எனக்காக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறியாடா அப்படின்னோனையும், கா நான் பண்ணுறேங்க்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்சன். ஸோ எல்லாத்தோட ஃபேவரட் ஈரோடில் இருக்கிற பொண்ணுங்களோட மனசில் அதிகமாக இடம் பிடிச்ச ஒரு பையன் அப்படின்னா, அவனோட பாட்டில் இடம் பிடிச்ச ஒரு பையன் அப்படின்னா, லெட்ஸ் வெல்கம் தமிழ் கவின் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சூப்பர். ஸோ எங்களோட ஸ்பெஷல் ஸ்பான்சர் நம்மளோட ரிலாக்ஸ் ஃபன் ஜோன், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் அவங்கனால மட்டும்தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அழகான ஒரு க்யூட்டான லைட்டிங்லாம் கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஈரோட்டில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கும், எங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்ண இடமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த ஜோன்லாம் போயாச்சு. இதுக்கப்புறம் ஈரோடு பீப்புள்ஸும் நாங்கள் எங்கே இருக்கோம்னா, நாங்கள் மாலில் இருக்கோம், நாங்கள் ரிலாக்ஸாக ஃபன் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்காக இந்த ஃபன் ஜோன் கொடுத்ததுக்காக நம்மளோட ஃபன் ஜோனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். ப்ரோ இன்னும் கலாய்க்கவே ஆரம்பிக்கல, நான் இருக்கேன் அடுத்து. வாங்க. ஆக்சுவலாக ப்ரோ கூட வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸாக நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக இவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சோன்னு, அந்த வாய்ஸ் எப்படி ப்ரோ மாற்றுறீங்க? வாய்ஸ் அது பாடும்போது செஸ்ட் வாய்ஸ், த்ரோட் வாய்ஸ் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சயின்டிஃபிக் டெக்னிக்கலெலாம் சிம்பிளாக 2 மார்க் கொஷின் லெவலில் சொல்லுங்கள். எனக்கு லாங் ஆன்சர்லாம் எழுதியே பழக்கல ப்ரோ, கேட்கலாம். ஸோ 2 மார்க் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். வேலை செஞ்சால் வருங்கிறாரு, நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ப்ரோ. ரெடி? யார் இவளோ, இந்த பிரம்மன் கவிதை குரலோ, நீ ரசிகன் என்னை படிக்க வந்ததென்ன உன்னிதழோ, நெஞ்சாங்குழி ஓரத்துல நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. நீ போகும் மனதுல நான் வருவேன் போல, ஒரு வார்த்தையும் கூறடி. வாமா ட்விங்கில கம்மன் மிங்கில, நம்ம காட்டுல நான் தான் கிங்கு. மாடர்ன் மன்மதா ஆசை கூடுதா, கண்ணை தட்டுதா, கிவ் மீ ரிங். நீ மாறின் மோனோ க்ளோனிங், ஜென்னிஃபர் லுப் ஸ்கானிங். ஒன் டே மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டாக வாரியா? உலகத்தில் பிறக்கும் பொண்ணுங்க யாரும் உனக்குன்னு பிறக்க மாட்டாங்க. கிடைக்கிற கேப்பில் நூல்ல விட்டுட்ட மொத்தம் கண்டிப்பா திரும்பி பார்ப்பாங்க. கண்ணீரில் வாழ்வதால் நாம் இங்கே நீங்கள் தான், நீதிதான் காதல் என்று கடலை சேரலாம். சிறு முன்மா
மதம் என்ற வாழையில் நாம் விழுந்தால் உயிர் பிரிந்தால் காதல் புரிந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் இந்த சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்காய நெஞ்சுக்குள்ள. வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்காய நெஞ்சுக்குள்ள. வா நிலா நிலா நிலாடே எந்த நிலா. வா நிலா நிலா நிலாடே எந்த நிலா. சொல்லாத ஆசையெல்லாம் நீதானே பெண்ணே. ஓ ஓ தள்ளாடும் ஆயுள் வரை வேண்டும். ஓ ஓ ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. ரெண்டு வரலில் சிகரெட்ட வச்சு இழுக்கும் போது தீப்பந்தம். பழைய சோத்த புதைச்சு வச்சு பருகும் போது ஆனந்தம். கனவு இல்ல கவலை இல்ல இவனை போல எவனும் இல்ல. இந்த வயசு போனா வேற வயசும் இல்ல. அழக ரசிக்கலானா அவனும் மனுஷன் இல்ல. ஒத்த சொல்லால என் உசுர் எடுத்து வச்சுக்கிட்டாரட்ட கண்ணால எனக்கு என்னடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சேன் எனக்கு ஒன்னாடா. ஆம்பளை மனச உடைக்க தெரிஞ்சாதாண்டா பொம்பளை அவ பொம்பளை. அந்த உடைஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சாதாண்டா ஆம்பளை நம்ம ஆம்பளை. உனக்காக ஒருத்தி பிறந்துட்டா நீ இன்னும் பார்க்கல அவளை பார்க்கல. உன்னை நார் நாராக்கி மிச்சு விட்டுட்டு போனவள மறக்கல ஏண்டா இன்னும் மறக்கல. உனக்காக ஒருத்தி அந்த ஆண்டவ முடிவு பண்ணிட்டான். அதனால இவளை உன்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். அவ வருவா அது வரைக்கும் நீ மூடிட்டு சும்மா இருடா. மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெல்ல வருவாண்டா. மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெல்ல வருவான் பார். ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் பாதுவக்கு. போஸ்டர் அடி அண்ணடி கொண்டாடி கொளுத்தனுண்டி. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத நீ எருநாளும் மறுநாளும் கெத்த விடாத. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத எவன் சிறுநாளும் மறுநாளும் கெத்த விடாத. அழுமா டோலுமா டோலுமா அழுமா பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள். அழகே அழகே நீ அசைந்தால் அசையும் உலகே. அமுதே அமுதே உந்தன் இதழ்கள் தான் என் உணவே. God, I am dying now. She's happy how this song for boys. We don't have choice. Why this colavari 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 di. Why this colavari 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 di. Pa 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 pa. கொஞ்சம் ஸ்பீட் அப்படியே. Pa 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 pa. Pa 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 pa. Pa 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 pa. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 இயர்ஸ் பேக் இவர் நான் பார்க்கும்போது என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபன் ஸ்ட்ரீட்டில் கொடுத்தாரோ அதே பர்ஃபார்மன்ஸ் அதே எனர்ஜி பேக் எப்படி இருந்தது மக்களே? தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ மாசம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு மொமெண்ட்டோ இருக்குது. ஸோ லெட் அஸ் வெல்கம் ஷாலினி மேம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ
ஸோ ஈரோட்டில் இப்போ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஜென்ரேஷனில் இருந்துட்டு ஈரோடு ஹோப்ஸ் ஆஃப் ரைசஸ் அவங்க இப்போது ஈரோட்டில் ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் தரது, படிக்க முடியாத குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லெட் அஸ் வெல்கம் நிக்சன் ப்ரோ ஃப்ரம் ஈரோடு ஹோப்ஸ் ஆஃப் ரைசஸ். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது நிறையா வந்துட்டு நானும் மாயக்கெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட சோஷியல் சர்வீஸ் எப்படி நீங்களே மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஈரோட்லேருந்து நிக்சன்னு சொல்லிட்டு ஈரோடு ஹோப்ஸ் ரைசிங் சொல்லி எங்களோட ஒரு பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிட்டுருக்கோம். பட் நாங்கள் அது பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. சமீப காலமாக இப்போ தான் நாங்கள் ஒரு 2-3 ரீல் கூட இப்போ தான் போட்டிருப்போமே. நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு கை பண்ணுறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கை பண்ணுறது இன்னொரு கைக்கு 100% தெரியக்கூடாது. பட் இந்த மாதிரி இப்போ கால சூழ்நிலை தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கான ஃபண்டு வந்து நிறைய இடத்துலேருந்து வெளியிலேருந்து கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களோட பசங்களோட ஓன் ஃபண்ட் வச்சு தான் பண்ணுறோம். பசங்கன்னா எல்லாருமே ஒரு மல்டி பில்லியனரோ இந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஒரு ஈவினிங் பார்ட் டைம் ஒர்க்குக்கு போகிறவங்க. ஸோ அவங்களோட ஃபண்ட்ஸை வச்சு பண்ணிட்டுருக்கோம். என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ் சைடு அதுக்காக ட்ரஸ்ட்டு ரைஸ் பண்ணுறது பண்ணுறோம். தென் வந்து பெத்த பசங்களால் கைவிடப்பட்ட அப்பா அம்மா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக அட்சயம் ட்ரஸ்ட்டுன்னு ஈரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து நிறையா பேர் ஸ்டடீஸு, தென் அவங்களோட நீட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து 3 வேளை சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே 3 வேளை சாப்பிடுவோம். ஸோ 3 வேளை சாப்பாடு இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கும் இத்தனை நாள் தெரியாது, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் 3 வேளை சாப்பாடுக்கு இல்லாமல் என்ன தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ், கவர்மெண்ட்டோட ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாமே போனாலுமே அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எது 100% உண்மையாக ட்ரஸ்டபுளாக இருக்கோ ஸோ அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் எங்கள் ஒர்க். இது மாதிரி நிறையா பண்ணுறோம். ஸோ நீங்களும் யாராவது கண்டிப்பாக இருந்தால் எங்களோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டோ எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒர்க் பண்ணணும், சர்வ் பண்ணுன்ற மைண்ட் இருந்தால் மட்டும் போது இதை 100% சக்ஸஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இதே மாதிரி இந்த ஒரு மேடையை எங்களுக்கு கொடுத்த ஸ்வான் டிஜிட்டல் அவார்ட் ஷாலினி அக்கா அண்ட் மாயாக்கா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதை வந்து எங்களால் ஒரு மீடியா மூலமாக எடுத்துகிட்டு போக முடியுன்றதை ப்ரூவ் பண்ண எங்கள் டீமுக்கு நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஸோ ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் சும்மா ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது யாரா இந்த பையன் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். பயங்கரமாக வந்து லேடி கெட்டப்லேயும் பேசுவாங்க, ஜென் கெட்டப்லேயும் பேசுவாங்க. அதுவும் கரண்ட் ட்ரெண்டில் பொண்ணுங்க எப்படிலாம் பேசுவாங்களோ, லைக் மீன்ஸ் எப்படிலாம் உருட்டுவாங்களோ, அதெல்லாம் பசங்க பாதிக்கப்படுவாங்களோ அதெல்லாம் எனக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பையன் ஈரோடுங்கிறது எனக்கு இந்த அவார்ட் மூலியமாக தான் தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரியோ ரோஹித் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய். இப்போ ரோஹித் பேசுகிறாங்களா, ரோஹிணி பேசுகிறாங்களா? இல்லை, ரோஹித் தான் பேசுகிறேன். ரோஹித், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட அவார்ட் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே காட், தேங்க்யூ ஜீசஸ், வித்தவுட் யூ ஐ ஆம் நத்திங். நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ். ஏன்னா அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாத்துக்குமே இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. 3வது நம்ம ஸ்வான் அவார்ட்ஸ் ஷாலினி மேம், ரொம்பவே தேங்க்யூ இந்த அவார்டுக்கு. இன்னொரு ரெக்வஸ்ட் நான் என்ன வைக்கிறேன்னா, இன்னும் நிறையா டேலண்டான பசங்கள்லாம் இன்ஸ்டாவில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அவார்டு கொடுக்கணும். அவங்களோட ஜேர்னிக்கு எனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வேறு ஏதாச்சும்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு கேர்ள் வாய்ஸில் இந்த லிப்ஸ்டிக் போட்டு பேசுவீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் பண்ணி காமிங்களேன். எனக்கு ஆக்சுவலாக லைவாக பார்க்கணுன்னு ஆசை. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தது. டக்குன்னு எனக்கு ரோஹித் இல்லாதனால என்னால் அப்படி ஃபுல்லாக கண்டென்ட் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ தேங்க்யூ, ரொம்பவே பெருமையாக இருக்குது. விக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா வந்திருக்கும். ஸோ விக்கு நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கிரியேட் பண்ணோம்.
போனாலும் ஏதாவது ஒன்று கேப்சர் பண்ணி உடனே ஃபோட்டோ போட்டுருவா. போலாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரிணி ஃபோட்டோகிராஃபி ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சந்தன வேலா இவள் மன்மத புயலா நிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. ஸ்வான் டிஜிட்டல் அவார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அவார்டு வாங்குறது நீங்கள் தான். நாட் ஓன்லி இன் ஃபீமேல் ஆர் மேல் என்டையர் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு ஹரிணி ஃபோட்டோகிராஃபி. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து 2 பேர்த்துக்கு நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் மாயாக்கா, அப்துல் அண்ணா. ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்குள்ளே வரும்போது எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்துல் அண்ணா என்னை நம்பி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. என்னையும் இன்ஃப்ளூயன்சராக மதிச்சு எனக்கு அவார்ட் கொடுத்தது மாயாக்கா. சீரியஸாக அங்கேருந்து என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் தேங்க்ஸ் சொல்கிற 2 பேர் இவங்க மட்டும்தான். அண்ட் இப்போது இவங்க ஃபர்ஸ்ட் அவார்ட் நடத்தும் போது நான் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இங்கே இந்த ஃபோட்டோகிராஃபர் அவார்ட் வாங்குறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்யூ. ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ நாங்கள் நைட்டு நானும் மாயாக்காவும் வெளியே போகிறோம். ஏதோ ஒரு குட்டி கடை மட்டும் சஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். கடையா நீங்கள் எங்கே சொன்னாலும் ஓகே, அக்கா ட்ரை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்நாக்கஸ்க்கா என்னையும் கூப்பிட்டு போயிருங்க மறக்காம. ஓகே தேங்க்யூ. இவர் பேரில் குட்டி இருக்குங்க, ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ராவணனுக்கே தம்பி கிட்ட போடுற மாதிரி இருப்பார். வேணா பாருங்க. லெட் அஸ் வெல்கம் ஆர்ஜே குட்டி டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். லெட் அஸ் வெல்கம் ஆர்ஜே குட்டி. விசில் பறக்கவே இவங்கள ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் அது ஜென்ரலாக நான் வந்து பார்க்கும்போது தான் இங்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு திங்காக பட்டுச்சு. ஸோ லெட் அஸ் வெல்கம் கவிதா ஃபார் அகால் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். லெட் அஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி நீ வென்ற சிங்கம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். நான் ஒரு 92 புளியகுடிங்கிற கிராமத்துலேருந்து தான் வந்து பேசுகிறேன். நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கோமா? அது ஒரு நிமிஷம் கையை தூக்கி சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நம்ம நிலத்தில் விளையிற நெல்லை வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்குறதும் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் நாங்கள் ஒரு 12 வருஷமாக நல்லா ஃபுல்ஃபில்லாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு சாப்பிடணுன்னு கேட்டுக்கிறோம். அப்படி உங்களால் செய்கிறதுக்கான லேண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுக்காரவங்க எப்படி இருந்தாலும் விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அது மாதிரி உணவு முறைகளை கையாளுமாறு என்னோடய பணிவான வணக்கம் செலுத்துகிறேன். என்னுடைய 3rd ஈவெண்ட் வந்து சென்னையில் நடந்தப்போ அப்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவங்கள மீட் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒரு சிஸ்டராக, ஒரு கைட்னர்ஸாக, ஒரு அம்மாவாக நான் எப்போல்லாம் கொஞ்சம் ஃபால் டவுன் ஆகணும் அப்போல்லாம் வந்து என்கிட்ட இருந்து உன்னால் முடியும், இதை நீ கண்டிப்பாக பண்ணுவேன், இவ்வளோ தூரம் பண்ணிட்ட இதை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு கரங்கள் நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை இல்லையா? ஸோ அந்த வகையில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரி, ஒரு அம்மா வந்துட்டு அவங்க சுமதி அக்கா. அவங்க தான் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த இடத்துல இன்றைக்கி நான் வருவேன்றதை வந்து நான் கண்டிப்பாக நினச்சி பார்க்கல. ஏன்னா நிஜமாகவே ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி இங்கே வர ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த அவார்டு வந்து நான் இதில் இருக்க ஒரு பார்ட்னர்ன்றதை விட நான் அவார்டு வாங்கினது வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக. நான் பண்ண அந்த விஷயத்தை நீங்களும் ஒரு சிலர் பண்ணணுன்றது என்னோடய ஒரு சின்ன விருப்பம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாட்ஃபார்மில் வந்து ஓரளவுக்கு குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயின்லலாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு யாருமே வந்து பொருட்படுத்தாத ஒரு இடத்துல வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இங்கே இருக்க அத்தனை பேருமே நிஜமாகவே ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம நினச்சா ஒருத்தருக்கு ஒரு வேளை சோறு போட கண்டிப்பாக முடியும்ல. உங்கள் எல்லாராலையும் முடியும்ல ஒரு வேளை சோறு போட முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி நமக்கு ஒரு 1000 ரூபாய் பெரிய விஷயமா? 1000 ரூபாய் காசு பெரிய விஷயமா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். 1000 ரூபாய் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்ல, ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறோம்ல. ஸோ உண்மையா இல்லையா? முடியும், செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு தடவை ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி எவ்வளோ லேடிஸ் வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பூ விற்கிறதுக்கோ ஒரு காய்கறி விற்கிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிஜமாகவே பிச்சை எடுக்கிறவங்கள பல பேரை நம்ம பிச்சை எடுக்கிற விஷயத்துலேருந்து தள்ளி கூட்டு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம். இன்றைக்கி சென்னையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே ட்ரெயினில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த பல லேடிஸு, அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற பல பெண்களை கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால் என் ஃபேமிலியால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியால் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் பூ விற்கிறாங்க, காய் விற்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக பல பேர் பிச்சை எடுக்கிறத நம்ம வந்து தவிர்க்கலாம். ஆனால் எல்லாரையும் வந்து நம்ம சொல்லி யாரையும் திருத்திட முடியாது. அதுக்கான மோட்டிவில் அவங்க பிச்சை எடுக்காமல் நாங்களும் உழைக்க தயாருன்னு இருக்கவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒரு லேடிஸும் மனசு வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு 4 பேரை நீங்கள்லாம் வாழ வைக்க முடியும். கொஞ்சம் நம்மளோட செலவை சின்னதாக சுருக்கிக்கிட்டு யாராச்சும் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரீஷியஸான அவார்டுன்னே சொல்லலாம். ஏன்னா ஈரோட்டில் இந்த வாய்ஸை கேட்காம யாருமே இருக்க மாட்டீங்க. திடீர்னு வித்தியாசமாக ரீல் போடுவார். அவரோட வாய்ஸ் தான் இதுவானான்ட்டு சம்டைம்ஸ் நானே வந்துட்டு யோசிப்பேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரகாஷ் ஈரோடு ரீல். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த இன்ஃப்ளூயன்ஸில் பர்சனலாக ரொம்ப தேங்க் பண்ணோம். பிகாஸ் நான் ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணுறோம், கால் பண்ணி ஒருத்தங்களை வீடியோ போட சொல்கிறோம் அப்படின்னா இங்கே எத்தனை பேர் நான்லாம் வந்துட்டு சரி இவன்லாம் ஃப்ரெண்டு மச்சான் டக்குன்னு போட்டுருவான்னு நினச்சவங்கலாம் போட கிடையாது. ஸோ நான் கூப்பிட்டு சொன்னி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 டே இன்னைக்கு போட்டுடுறேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே அவங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு அதிக வியூஸும் உங்களோட தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். இதே ஹார்ட்டை எப்போவுமே எவ்வளோ பெரிய ஆளாலும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். டிலேவே இல்லாமல் let us welcome Venkatesh, the mimicry artist, to the stage please. எல்லாருக்கும் வணக்கம். ஏன் எல்லாம் டல்லாக இருக்கீங்க? கை தட்டலாமே. நீங்கள் கை தட்டினீங்கன்னா தான் அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2014 மிமிக்ரி பண்ணிகிட்ருக்கேன். 14 பண்ணிட்டு ஒரு 9 வருஷம் பண்ணிகிட்டே இருந்தது தான். ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே வரல. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், நம்ம வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் புதுசான்னு சொல்லி யோசித்து வேறு புதுசாக பண்ண போய் தான் 2023 நல்லா ட்ரெண்ட் ஆகி அடுத்து பெரிய பெரிய ஆட்கள் கூட கொஞ்சம் தெரிய வந்தது. அதனால் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு தோணுன எனக்கே ஃபஸ்ட் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் புதுசாக வரவங்க எல்லாம் உடனே பண்ணாமல் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எல்லாேருக்கும் தெரிய வரும். ப்ரோ ஒரு உங்கள் ஸ்டைலில் ஒரு 2-3 வாய்ஸில் பேசுனீங்க அப்படின்னா பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக. எப்பயும் நார்மலாக நீங்கள் மிமிக்ரி வந்து இந்த ஆக்டர் வந்து இருந்தால் இப்படி பேசியிருப்பாங்க, இந்த ஆக்டர் இங்கே பேசியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்டருக்கு வந்து டப்பிங், லைவ் டப்பிங் வந்து நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுமாரி கூட பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சூப்பர் தளபதி விஜய் சார் மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ பேசிடலாம். விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நம்பிகள் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. கேட்குதுங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும்
இதை பாருங்கள், என்றைக்குமே நாம் வந்து அவங்கள மாரி ஆகலாம் இவங்கள மாரி ஆகலாம்னு சொல்லி நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே, நீங்களே போய் வாங்க. சரி, அதான் நான் எப்பயும் சொல்லிட்டே இருப்பேன், நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்றுதாகணும். அதனால் எதுவும் சோர்ந்துடாமல் உங்களோட ஓன் ஐடென்டிட்டியில் நீங்கள் வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பான இடம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் கைத்தட்டுற நீங்களும் லைஃப்பில் அடுத்தடுத்து நல்ல விதமாக வந்து கைத்தட்டல் வாங்கணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம இப்போ லைவ் டப்பிங் பண்ணிடலாமா? ஓகே, கன்சோல் வீடியோ ப்ளீஸ். பிரசாந்த் சார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஜீன்ஸ் பிரசாந்த் சார் எல்லாரும் 90s இருக்கவங்க மோஸ்ட்லி பிரசாந்த் சார் பிடிக்கும். பிரசாந்த் சார் வாய்ஸ் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். பிரசாந்த் சார் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணார். அந்த வாய்ஸ் டப்பிங் பார்க்கலாங்களா? உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுன்னு தான் எல்லாரையும் கைட்டிட்டு வந்தேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எது பேசாமல் இருக்கீங்க பாருங்க, அது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்கள் அமைதி எனக்கு கொல்லுதுங்க. ஐ லைக் வெரி மச். உங்களை பார்க்கும்போது எனக்கு அண்ணி ஞாபகம் தான் வருது. அவங்களும் இப்படி தான் ஏர்போர்ட்டில் அண்ணன் மேலே ஏகப்பட்ட லவ் வச்சுட்டு வெளியில் சொல்ல முடியாமல் புளிங்கி அப்படியே போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், விதி அவங்களை நல்லபடியாக சேர்த்து வச்சிருச்சு. இப்போ நீங்களும் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நான் இங்கேயே புளிங்கி சேர்த்துருவேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ. நல்லா இருந்ததா? ஓகே, அடுத்து தனுஷ் சார் பார்த்துடலாமா? தனுஷ் சார் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா என்ன திவ்யா இப்படி தான் பேசியிருப்பாங்க. தனுஷ் சாரோட கரண்ட் ட்ரெண்ட் வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி சிங்கண்ண சொல்லு, கருவறைகள் விடுவாங்களா? சொல்லு சிங்கண்ண, நம்ம சொன்னத கருவறைகள் விடுவாங்களா? இவன் காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றான், பட்டாளத்துக்கு போன வெள்ளைக்கார பூட்ஸ் கொடுக்குறான். இவன் பூடி குறுக்கி நிற்கணும்னு சொல்றான். அவன் என்ன சரிக்கு சமூகம் வச்சு சாப்பிட சொல்றான். இவனை போட்டு மிதிக்கிறான். அவன் எனக்கு மறுவாதை கொடுக்குறான். அந்த மறுவாதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம். நீ யாருக்கு போட, எந்த சுதந்திரத்துக்கு போட நான் போறேன். அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு, அதாவது என்னுடைய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், பெரியோர்கள் சிறியோர்கள், நீங்கள் எல்லாரும், நான் பேசுகிறேன், நான் நல்லபடியாக பேசுகிறேன். சரி, ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது? ஓகேவா? தேங்க்யூ. Next, let us welcome our supporting event partner, Mr. Abdul, CEO of Celebrating Shows and Events, to the stage, please. Now let us welcome Views of Ajay to the stage, please.
வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இரு மச்சான் ஆட வர வச்சானே உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா ஊவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே கபடி போடுறா சங்கு அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது பாய் மேல நீ போடு தூங்காத விருந்து அழகிய நேரங்களோ யார் தந்தது விழிகளில் ஈரங்களோ நான் கேட்டது வானவில் மாயங்களோ யார் தந்தது வழிகளை காயங்களோ இந்த காதலும் ஒரு வகை சித்திரவதை தானே அது உயிருடன் இருக்குதடா மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே மனம் என்று நனையுதே இது என காதலா சாதலா அழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே பாதைகள் நழுவுதே இது ஏனோ ஏனோ உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது உன்னோடு போகும்போது பூக்கும் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்டு பின்பு வாடிடுது அடிதனமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற பொங்காட்டம் ஆடாத பொய்ய கூட சொல்லாத ஒண்ணுதான் தாங்காதே பூவை போட்டு மூடாத நீ என்ன
தின்னு தீர்த்தாயே மானே நெஞ்சு குழி தொட்டு போகிறேன் அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுது கைப்பிடி எடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி 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 மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி The brown color chip, my bullet grip, right from the top, boy, down the legit. Put the chain on your neck, boy, I feel like it. Just in case when you hit, boy, got feel it shit. പട്ടും പൈത്തും കൂടെ കുട്ടി ഞാനും വാങ്ങിയടിക്കായാക്കി സിക്കുണ്ടായി മനുഷ്യരിയും കുട്ടി നാടട്ടം ഞാൻ മാറിക്കുട്ടി ഒത്തിരി കനപത നേടിക്കുട്ടി എത്ര മഠത്തിന് തിണ്ടിക്കുട്ടി. First of all, thank you so much, Taj.